கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் பாலாஜிக்கு கத்தி குத்து, தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை. அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து அறிவிக்கப்பட்ட வேலை நிறுத்தம் வாபஸ், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டும் நடத்தப்படும் என அமைச்சருடனான பேச்சிற்கு பிறகு அரசு மருத்துவர்கள் அறிவிப்பு. தாய்க்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என்பதால் தாக்கியதாக கைது செய்யப்பட்ட இளைஞர் விக்னேஷ் வாக்குமூலம், 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைப்பு. மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறையை ஏற்க முடியாது என ஆளுநர் ஆர்.என். ரவி திட்டவட்டம், தாக்கியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மருத்துவர் மீதான தாக்குதல் குறித்து விரிவான விசாரணை நடத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு, மருத்துவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் நலம் விசாரித்தார். யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக திமுக ஆட்சி இருப்பதாக தவிக தலைவர் விஜய் விமர்சனம், மருத்துவர் மீதான தாக்குதலுக்கு செல்வ பெருந்தகை, அன்புமணி, பிரேமலதா, சீமான் உள்ளிட்டோர் கண்டனம். தன் மீதான பாசத்தாலேயே மருத்துவரை மகன் தாக்கியிருக்க கூடும் என இளைஞரின் தாய் பேட்டி, அரசு மருத்துவமனையில் அளவுக்கு மீறி கீமோதெரபி சிகிச்சை வழங்கப்பட்டதாகவும் கருத்து. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு, சென்னையில் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதில் தெளிவாக உள்ளது அதிமுக, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பது நோக்கம். அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது எங்களுடைய நிலைப்பாடு, அதில் தெளிவா இருக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தல் பிரமாண பத்திரத்தில் பொய்யான தகவல்களை அளித்ததாக குற்றச்சாட்டு, நாட்டிலேயே முதன்முறையாக முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி மீது நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வழக்கு. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான 3வது 20 ஓவர் போட்டியில் திலக் வர்மா அபார சதம், 11 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று தொடரில் முன்னிலை பெற்றது. தெலுங்கர் குறித்த சர்ச்சை பேச்சு விவகாரத்தில் நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? இன்று காலை தீர்ப்பளிக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. ரேஷன் அட்டை வைத்துள்ள தகுதியான மகளிருக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை, அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் விளக்கம். சென்னையில் ஓபிஜி நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனை, கணக்கில் வராத 8 கோடி ரூபாய் பறிமுதல் என அமலாக்கத்துறை அறிவிப்பு. மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி முதலமைச்சர் சென்ற ஹெலிகாப்டரில் சோதனை, துணை முதலமைச்சரின் ஹெலிகாப்டர்களில் இருந்த பையை சோதனை செய்ய தேர்தல் ஆணைய அதிகாரிகள். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான முதற்கட்ட தேர்தலில் 66.5% வாக்குகள் பதிவு, வயநாடு தொகுதி இடைத்தேர்தலில் 65% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்தார் அதிபராக தேர்வு செய்யப்பட்ட ட்ரம்ப், அதிகார மாற்றம் சுமூகமாக நடைபெறும் என பைடன் உறுதி. கர்நாடகாவிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்குள் தஞ்சமடைந்த யானைகள், 50க்கும் மேற்பட்ட யானைகள் வந்துள்ள நிலையில் விரட்டும் பணிகள் தீவிரம். இலங்கையில் தொடங்கியது நாடாளுமன்ற தேர்தல், பெரும்பான்மையை பெற அதிபர் அனுரகுமார திசநாயக்க கட்சியினர் தீவிரம்.
கிண்டி மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என கூறி அவரின் மகன் மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் 15 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சென்னை கிண்டியில் கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனை உள்ளது. இங்கு நாள்தோறும் ஏராளமானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இளைஞர் ஒருவர் 4 பேருடன் மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அந்த இளைஞர் நேராக புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் பாலாஜியின் அறைக்கு சென்றுள்ளார். அங்கு மருத்துவருடன் இளைஞர் ஆக்ரோஷமாக பேசியுள்ளார். இதனையடுத்து அவரை வெளியே போகும்படி மருத்துவர் பாலாஜி கூறியுள்ளார். அப்போது அந்த இளைஞர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவரை குத்தியுள்ளார். இதில் காயமடைந்த மருத்துவர் பாலாஜி இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்து கீழே விழுந்தார். இதையடுத்து அந்த இளைஞர் எதுவுமே நடக்காதது போன்று வெளியே வந்து தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளார். கையில் கத்தி வைத்திருந்ததால் யாரும் அவரை நெருங்கவில்லை. இருந்தபோதும் அங்கிருந்த மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் காவலாளிகள் துணிந்து சென்று அவரை மடக்கி பிடித்தனர். அப்போது அங்கிருந்த சிலர் இளைஞரை கண்மூடித்தனமாக தாக்கினர். இதனையடுத்து அங்கு விரைந்து வந்த கிண்டி போலீசார் இளைஞரை மீட்டு அழைத்து சென்றனர். பின்னர் காவல் நிலையத்திற்குள் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியானது. அதில் கைதான இளைஞர் பெருங்களத்தூரை சேர்ந்த 24 வயதான விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. இவரின் தாயார் பிரேமாவிற்கு புற்றுநோய் பாதிப்பால் நுரையீரல் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனால் கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு மே முதல் நவம்பர் மாதம் வரை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அப்போது பிரேமாவிற்கு புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் பாலாஜி சிகிச்சை அளித்துள்ளார். ஆனால் சிகிச்சையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் 3 மாதங்கள் சிகிச்சை பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து விக்னேஷ் தனது தாயாரை அழைத்துக் கொண்டு அடையாறில் உள்ள மருத்துவர் ஜாக்லின் மோசஸ் என்பவரிடம் ஆலோசனை கேட்டுள்ளார். அதில் மருத்துவ சிகிச்சையில் ஏற்பட்ட பக்க விளைவு காரணமாக பிரேமாவிற்கு உடல் நலம் குன்றியதாக அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் இரவு நேரத்தில் தனது தாயார் வலியால் துடித்ததால் விக்னேஷால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் வெளிநோயாளி பிரிவில் மருத்துவர் பாலாஜியை சந்திக்க 4 பேருடன் விக்னேஷ் கிண்டி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். அப்போது புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் இருந்த மருத்துவர் பாலாஜியிடம் சென்று தனது தாயாருக்கு நீங்கள் முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி வாக்குவாதம் செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவர் பாலாஜியை கண்மூடித்தனமாக குத்தியுள்ளார். மருத்துவரின் இடது கழுத்தில் 2 முறை உட்பட தலை, முதுகு என மொத்தம் 7 இடங்களில் குத்தியுள்ளார். மருத்துவரை கொலை செய்யும் நோக்கில் வீட்டிலிருந்து காய்கறி நறுக்கும் கத்தியை எடுத்து வந்ததாக கைதான விக்னேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். தாக்குதலில் படுகாயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த மருத்துவர் பாலாஜியை மீட்ட ஊழியர்கள் உடனடியாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். தற்போது மருத்துவரின் உடல்நிலை சீராக இருந்தாலும் அவர் இருதய நோயாளி என்பதால் தீவிர கண்காணிப்பில் வைத்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை கண்டித்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ளும் என்று உறுதியளித்துள்ளார். மேலும்
துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் கிண்டி மருத்துவமனைக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்தனர். பின்னர் பேசிய உதயநிதி தாக்குதலில் ஈடுபட்ட நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். திரு விக்னேஷ் அவர்களே தொடர்ந்து 6 மாசமா இந்த மருத்துவமனைக்கு அவங்களுடைய தாயாரை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அதனால அவர் மேல எந்த விதமான ஒரு சந்தேகமோ அவர் அந்த மருத்துவருக்கும் கூட எது ஒரு டவுட்டோ எதுவும் வரல, பயமோ எதுவும் அச்சமோ எதுவும் இல்லை. தொடர்ந்து சிகிச்சை பெற்றிருக்கிறாரு. தொடர்ந்து இந்த டாக்டரோட தொடர்புல இருந்திருக்கிறாரு. அதுவும் 1/2 மணி நேரம் விட்டு பேசிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாரு. சென்னை பெருநகர காவல் ஆணையர் அருணும் கிண்டி மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர் மருத்துவமனைக்கான பாதுகாப்பை பலப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையம் இல்லாத மருத்துவமனைகளில் ஓபி நாம போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓமந்தூர் வரலாம் அந்த மாதிரி அதுக்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை பார்த்து இங்க இருக்குது ஒரு ஓபி, பட் அவுட் சைட்ல அந்த அடுத்ததுல இருக்கிறதுனால இதுக்கும் இங்க ஒரு ஓபி போட்டு பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கு நடவடிக்கை